பிரைஸ் த லார்ட். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான வேத தியான வசனம் ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா, நம்ம ஒவ்வொருவருடைய சிருஷ்டிப்பும் மிகவும் பிரமிப்பானது. ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் சரி நமக்கும் சரி ஒவ்வொருத்தரோட கைரேகையுமே வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா நம் தேவனாகிய கர்த்தருடைய படைப்பு மிகவும் ஆச்சரியமானது, மகத்துவமானது. ஏனென்றால் அவர் சிருஷ்டிப்பின் காரணர். அதே மாதிரி நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக நம்ம பலவிதமான பாவத்தில் இருந்திருப்போம், விக்கிரகங்களில் இருந்திருப்போம். அப்படிப்பட்ட நம்மளை தான் நம் தேவனாகிய கர்த்தர் ரட்சித்தார். அப்படி ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் நாம் அவருடைய அன்பை விட்டுட்டு உலக அன்பை தேடி நம்ம போயிருப்போம். அந்த உலக அன்பின் நிமித்தமாக நம்ம ஏமாற்றப்பட்டோ உடைக்கப்பட்டோ இருந்திருப்போம். இப்பொழுதும் நான் அந்த உலக அன்பில் ஏதோ ஒரு விஷயத்தில் நான் அடிமையாக இருக்கேன், இந்த அடிமைத்தனத்துலேருந்து நான் எப்படி வெளியே வரப்போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதே மாதிரி சில பேர் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்காம சில பேர் பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, அதை பண்ணி அதில் லாஸும் ஆயிருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்தும் நான் எப்படி வரப்போகிறேன் அப்படின்னு யோசிக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம்! அவர் நம்மை மீட்டு கொள்வார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான். பாபிலோன் அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி சிறை கைதிகளாக கொண்டு போன நேரத்துலையும் நம் தேவனாகிய கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்தார். அதே மாதிரி தான் இன்றைக்கு நாம் சில பேர் சில மனுஷங்க நிமித்தமாகவோ உறவினர்கள் நிமித்தமாகவோ இல்லை வேலை பார்க்குற முதலாளிகள் நிமித்தமாகவோ நாம் ஒருத்தருக்கு கீழே நம்ம அடிமைப்பட்டு இருப்போம். என்னடா நான் இவனுக்கு கீழே அடிமையாக இருக்கனே, இப்படி ஒரு அடிமைத்தனம், ஒரு சிறைச்சாலையிலேருந்து நான் எப்படி வெளியே வருவேன்னு யோசிக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதனால் ஒருபோதும் நாம் கலங்க வேண்டாம். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் யாரெல்லாம் நான் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், ஆண்டவருக்காக எழும்பணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கேன், இதிலேருந்து நான் எப்படி வெளியே வரப்போகிறேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா வாக்குத்தத்தம் பெற்ற நாம் அவரை மறந்தாலும் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் நம்மை மறக்காமல் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், நீ என்னுடையவன், நீ ஏன் பிள்ளைன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் நம்மை ஒருபோதும் மறவாமல் நம்ம எந்த ஒரு அடிமைத்தனாலும் பாவத்துல இருந்தும் நம்மை மீட்டெடுக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.